ஸ்ரீ ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமன் நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஊழி முதல்வன் உயர் வேழமுகன் வாழி, திரு சக்திகளும் அணியாம் வாழி, கவினார் வாச மலர்த்தாள் வாழி, அடியார் வளம் பெற வாழியவே. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீங்களும் நீங்களா, அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாக. மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை, வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை, மேதினியார் சேலார் வயற்பொழில் செங்கோடனை, சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே. எல்லாம் வல்ல அந்த முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானையும் எம்பெருமான் ஈசனையும் முருகப்பெருமானையும் வணங்கி, ஸ்ரீமன் நாராயணனின் அருளாலும் சுவாமி ஸ்ரீமத் சித்பவானந்தரின் ஆசையினாலும் இன்று தொடர்ந்து 3வது வாரமாக திருப்பாவையை நாம் அனைவரும் சேர்ந்து சிந்தித்து அனுபவிக்க உள்ளோம். முதல் வாரங்கள்ல திருப்பாவையினுடைய 8 பாடல்களை பார்த்தோம். அதற்கு பிறகு 8 பாடல்கள், 16 பாடல்கள் முடிவு பெற்றிருச்சு. இப்போ 17வது பாடலிலிருந்து 23ஆம் பாடல் வரை 7 பாடல் பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் மீண்டும் 7 பாடல். இன்னும் 14 பாட்டு தான் மீதம் இருக்கிறது. இப்போ முதல் வாரத்துல முதல் 5 பாசுரங்களை பாயிரப்பாசுரம் அப்படின்னு சொல்லி அந்த 5 பாசுரங்கள் என்ன சொல்லுது, ஆண்டாள் என்ன சொல்றா, கண்டிஷன்ஸ் போடுறா. எப்படியெல்லாம் பாவை நோன்பை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு விதிமுறைகள்லாம் விதிச்சிட்டு, அதற்கப்புறம் ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொரு தோழிமார்களாக எழுப்புகிறாள். முதல்ல திட்டான்னு பார்த்தோம் இல்லையா, ஆண்டாளுக்கு எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படி பேசணும் அப்படிங்கிறது நன்றாகவே தெரியும். ஆனா இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, பொதுவா நூல்கள்ல குறிப்பிட்டிருப்பாங்க, ஆண்டாள் திருப்பாவையை இயற்றும் பொழுது அவளுக்கு 5 வயது தானா. அப்போ 5 வயதில் திருப்பாவையை இயற்றி 15 வயதில் திருவரங்கத்துறை திருவரங்கநாதனுக்கு திருமகளானாள். அப்போ எவ்வளவு அறிவு பொருந்தியவளாக இருப்பாள் ஆண்டாள் நாச்சியார். முதல் 5 பாசுரங்களை பார்த்துட்டு அப்புறம் போதுகணமுடைய பாவான்னு சொல்றா, திட்டிட்டு பேய் பெண்ணேன்னு திட்டிட்டு நாயக பெண் பிள்ளாயின்னு சொல்றான்னு பார்த்தோம். அதற்கு பிறகு என்ன பார்த்தோம் அப்படின்னா, சரி எல்லாத்தையும் கூப்பிட்டு எழுப்பிட்டு எங்க போய் நிக்கிறா, நந்தகோபனுடைய மாளிகைக்கு முன்பாக போய் நின்று வாயில் காப்போன்ட்ட சொல்றா, நாங்க இப்படி நேற்றே நென்னலே வாய் நேர்ந்தான், யாரு கண்ணன் நேற்றே சொல்லிட்டான், சிறுமியரோ உமக்கு அரை பறை அப்படின்னு, அரை பறை எங்களுக்கு கொடுப்பதாக நேற்றே கண்ணன் சொல்லிவிட்டான். அதனால நீ எதுவும் தர்க்கம் பண்ணாம எதற்கு பேசாம நான் எங்களை உள்ள விடு, நந்தகோபனுடைய மாளிகைக்குள்ளே விடுமாறு அந்த வாயில் காப்போனிடம் கேட்கிறாள். சரி, அதுவரையும் 16வது பாசுரம் வரையும் பார்த்தோம். அதற்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நந்தகோபனுடைய வாயில் காப்பாளர்கள் இருப்பார்கள் இல்லையா, அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, சரி மாளிகைக்குள்ள போங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க போல. அதற்கப்புறம் அடுத்த பாடலை 17வது பாடல்ல இருந்து ஆரம்பிக்கிறார். அம்பரமே தண்ணீரே சோரே அரும் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரம் மூடரு தூங்கி உலகளந்த
உம்பர்கோ மானே உறங்காது எழுந்திராய். செம்பொற் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். அதாவது இந்த பாடல் என்ன சொல்றா அப்படின்னா, முதல்ல பார்த்தோம் இல்லையா, தோழியர்கள் எல்லாம் வீடு வீடாக சென்று எழுப்புகிறாள் அப்படின்னு. அப்ப பார்க்கும்போது சுற்றும் விளக்கெரிய நாற்புறங்களிலும் விளக்கெரிய தூபம் கமல அந்த துயிலினை மேல் அந்த மெத்துன்னு இருக்கிற பஞ்சு தலையணை மேல துயில் அணிந்து கொண்டிருக்கிறாள் ஒரு தோழி அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. அப்படி பார்க்கும்போது அவ எங்கிருந்து பாக்குறாளா, வீட்டுக்கு வெளியில நின்று அந்த சாளரத்தின் வழியாக ஜன்னல் வழியாக அந்த பெண்ணை பார்த்ததாக ஊடுருவி கொண்டோம் இல்லையா, நம்மளே உள்வாங்கி கொண்டோம் இல்லையா. அதே மாதிரி இங்க என்ன பண்றாள்னா, உள்ளுக்குள்ள வாயில் காப்பவனிடம்கிட்ட கேட்டுட்டு தர்க்கம்லாம் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் எதுவும் பேசல அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள போயிட்டா இல்லையா. உள்ளுக்குள்ள போன அப்புறம் என்ன ஆகுதான், அதே மாதிரி இங்க நின்று அந்த நந்தகோபன் யாருன்னா அந்த ஆய்ப்பாடி குலத்திற்கே ஆயர் குலத்திற்கே தலைவனாக விளங்கக்கூடியவன். அப்ப அவன் எவ்வளவு செல்வ செழிப்பு மிக்கவனாக இருப்பான். அப்ப அந்த செல்வ செழிப்பு மிக்க அந்த எப்படி மாளிகைகள், சும்மா ஒரு பெண் வீட்டிலேயே நல்ல செல்வம் பொருந்திய பெண் வீட்டிலேயே மாளிகைகள்ல மாணிக்கம் போல கதவுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப நந்தகோபன் ஆயர் குலத்துக்கே தலைவன். அப்ப இவன் எவ்வளவு செல்வம் பொருந்தியதாக இருப்பான். அப்போ அவ்வளவு செல்வம் பொருந்தியதாக இருக்கக்கூடிய நந்தகோபன், தலைவனாகிய நந்தகோபன் வீட்டுக்கு வெளியே நின்று என்ன சொல்ற, அதான் கோயில்னு சொல்லிட்டோம் இல்லையா, மாளிகையை அரண்மனையை கோயில்னு சொல்லிட்டோம் இல்லையா. அப்ப அங்க போய் நின்று என்ன பண்றாங்களா, சாளரத்தின் வழியே பார்ப்பதாக ஒரு காட்சியோட்டம். முதல்ல நந்தகோபன் படுத்திருக்கானா, நந்தகோபன் எழுப்புற மாதிரி முதல் 2 வரி இருக்கு. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அப்படின்னு. அந்த அம்பரமே அறம் செய்யும் அப்படிங்கறத எடுத்துட்டு தண்ணீரே அறம் செய்யும், சோரே அறம் செய்யும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அம்பரமே அறம் செய்யும் எம்பெருமான் யாரு, நந்தகோபால். அதாவது நம்ம இந்த பொதுவாக படிக்கும் போதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், பேசிக் நெசசிட்டிஸ் என்ன வாழ்க்கைக்கு அப்படின்னு கேட்டா, உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், உடுத்த உடை, இதுதான் வாழ்க்கை வாழ்வதற்கான அத்தியாவசியமான தேவைகள் அப்படிங்கறத கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்பெல்லாம் போய் கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா, எது அத்தியாவசியமான தேவை அப்படின்னு கேட்டுக்கிட்டா, உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை, இதை தவிர மீதி இருக்கிறது எல்லாமே அத்தியாவசியமான பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். சாப்பாடு இருக்கோ இல்லையோ, போன் இருக்கணும். போன் இருந்தா மட்டும் பத்தாது, அதுக்கு நெட்டும் இருக்கணும். சாப்பாடு சாப்பிட்றோமோ இல்லையோ, எல்லா சமூக வலைதளங்கள்லயும் அந்த ஸ்டேட்டஸ், ஸ்டோரி, ஹைலைட் அதெல்லாம் பண்ணலைன்னா தூக்கமே வராது. அதுதான் இப்பெல்லாம் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு மாதிரி. அதனால இப்ப அத்தியாவசிய தேவையே என்னங்கிறதையே மறந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த காலத்துல உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை இதெல்லாம் கொடுக்கிறவங்கெல்லாம் பெரிய, அதாவது இல்லை என்று வருபவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் எவ்வளவு வலிமை பொருந்தியவர்களாக இருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய நந்தகோபன் என்ன சொல்றாங்க, சிலர்லாம் தானம் பண்ணிட்டா கூட என்ன சொல்லுவாங்கன்னா, சார் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமோ, அதிகமா ஆனா அந்த பொருள் அவனுக்கு பயனே படாதுதான். ஆனா என்ன நினைப்பானா, கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டோமோ, இதை வச்சுட்டு இனி 1 வருஷம் நம்மளே வச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுத்துருக்கலாம். ஆனா அந்த பொருள் நம்ம வீட்டுல சும்மாவேதான் கிடக்கும். அதை அப்படியே பொட்டலம் கட்டி அலமாரியில தான் வைக்க போறோம். ஆனாலும் இது அவசரப்பட்டவனுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு வருத்தப்படுவோம் இல்லையா. ஆனா அப்படி கூட வருத்தப்படலையா நந்தகோபன். வர்றவங்களுக்கு எப்படி கொடுக்குறானா, உவந்து உவந்து உண்ணுங்கள் உண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சாப்பாடு போடுறானா. அதனாலதான் அவன் எம்பெருமான், அறம் செய்யும் எம்பெருமானாக இருக்கிறார். அம்பரம் அப்படின்னா ஆடைன்னு அர்த்தம். இல்லை என்று, அதாவது வாழ்க்கை வாழ்வதற்கு, நம்முடைய மானத்தை காப்பதற்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டா அந்த ஆடை. அந்த ஆடையை அளிப்பவனும் ஆகிய அறம் செய்யும் அம்பரமே அறம் செய்யும் எம்பெருமான். அதற்கப்புறம் தண்ணீர். ஏன் இங்க இருக்க இடம்னு சொல்லாம அடுத்தது தண்ணீர்னு போயிட்டா அப்படின்னா,
முதல் பாசுரத்திலேயே பார்த்தோம் இல்லையா, ஆண்டாள் எதற்காக இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறா, என்ன பறை வேண்டும் என்று கேட்கிறாள். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, அதைதானே கேட்கிறா. அதனாலதான் தண்ணீரே அறம் செய்யும் எம்பெருமான் அப்படின்னு சொல்றா. அடுத்தது சோரே, சோரே அறம் செய்யும் எம்பெருமான். சாப்பிடுறதற்கு, மனுஷன் உயிர் வாழ்வதற்கு தேவை ஆகாரம். அந்த ஆகாரத்தை கொடுக்கக்கூடியவர் யாரு? எம்பெருமான். எம்பெருமானா இங்க யார் இருக்கார்? நந்தகோபாலன். அதைத்தான் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படின்னு சொல்லி நந்தகோபனை எழுப்புகிறாள். அடுத்தபடியாக என்ன சொல்றான்னா, கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அப்படிங்கிறது வருது. முதல்ல பாக்குறா, நந்தகோபாலன் படுத்திருக்கிறான், அதனால அவனை எழுப்புறான், நந்தகோபாலா எழுந்திராய் அப்படின்னு சொல்லி எழுப்புறா. அதற்கு அப்படியே அந்த சைடு எட்டி பாக்குறான்னா யார் படுத்திருக்காங்க? நந்தகோபாலனுக்கு பக்கத்தாடி யசோதா பிராட்டி படுத்திருக்கிறாள். யசோதா பிராட்டியும் எழுப்பணும் இல்லையா, அதனால அடுத்து பார்த்துட்டு யசோதா பிராட்டியை எழுப்புகிறாள். அதனாலதான் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே அப்படின்னு ஆரம்பிக்கிறா. கொம்பனார் அப்படின்னா பெண்கள் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த பெண்களுக்கெல்லாம் கொழுந்தாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறது அர்த்தம். கொழுந்து அப்படின்னா என்னன்னு கேட்டுக்கிட்டோம்னா, யங்கா இருக்கிறதா அப்படின்னு கேட்டுக்கிட்டா, இளமையாகவே எப்பவுமே இருக்கிறதா அப்படின்னு கேட்டா, என் பெண்களுக்கு எல்லாம் இளமையாக இருக்கிறதா, தன்னை யாராச்சும் இளமையா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டா அவங்களுக்கு மனதுக்குள்ள இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்துவிடும். பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, ஆண்கள் கிட்ட சம்பளமும் பெண்கள் கிட்ட வயதையும் கேட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆனா யசோதா பிராட்டி எப்பேற்பட்டவர்? அவள் இதற்கெல்லாம் ஆட்பட்டு கிடப்பவளா அப்படின்னு கேட்டா கிடையாது. எதற்காக அப்புறம் இங்க கொழுந்தே அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு செடி இருக்கு அப்படின்னா அந்த செடியை எடுத்துக்கொண்டோம், ஆனால் அந்த செடி வளர வளர என்ன ஆகுமா, அதனுடைய இலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதுல விடுற கொழுந்துல ஏதாச்சும் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டிருந்துச்சுன்னா என்ன ஆகுமா, அந்த செடியினுடைய தன்மையே கொழுந்த வச்சுதான் தெரியுமா. கொஞ்சம் ஏதாச்சும் இதாயிருச்சு, செடி நல்லா இருக்கா, இல்ல அதற்கு தண்ணீர் தேவையா, இல்ல என்ன தேவை, உரம் தேவையா அப்படிங்கிறது எதை வைத்து கண்டுபிடித்துக் கொள்ளலாம் அப்படின்னு கேட்டா, அந்த கொழுந்தை பார்த்து கண்டுபிடித்து கொள்ளலாம். அந்த கொழுந்து கொஞ்சம் ஆடி இருந்துச்சு அப்படின்னா செடிக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு அர்த்தமா. அதே மாதிரி முதல்ல பார்த்தோம் இல்லையா, இந்த தொண்டரடி பொடியாழ்வார், போன வருடம் பார்க்கும்போது தொண்டரடி பொடியாழ்வாருடைய வரலாறு பார்த்தோம் இல்லையா, அப்ப அவர் பாடி இருப்பார் இல்லையா, அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் மச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படின்னு பாடியிருப்பார். அப்போ ஆயர்த்தம் கொழுந்தே அப்படின்னா ஆயரனுடைய கொழுந்து யாரு? கண்ணன். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, கண்ணன் சந்தோஷமா, ஏன்னா கொழுந்து அப்படிங்கிறதுக்கு இப்பதான் விளக்கம் பார்த்தோம் இல்லையா, அப்போ கண்ணன் சந்தோஷமா என்ன அப்படின்னா அந்த ஆயர்பாடியில இருக்க மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தமா. அப்போ இங்க கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே, அப்ப கொம்பனார் அப்படின்னா பெண்கள் அப்படின்னு பார்த்தோம். பெண்களுக்கெல்லாம் கொழுந்தாக இருக்கக்கூடியவள் யசோதா பிராட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, யசோதை சந்தோஷமா இருந்தா அப்படின்னா அந்த ஊர்ல இருக்க பெண்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு அர்த்தமா. யசோதை கண்லையோ முகத்திலையோ சிறு துன்பம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அங்க இருக்க பெண்களுக்கெல்லாம் ஏதோ பிரச்சனை அப்படின்னு அர்த்தமா. அதனாலதான் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே அப்படின்னு சொல்றா. பொதுவாக பெண்களுக்கு எது பெருமை அப்படின்னு கேட்டுக்கிட்டா, பெற்ற இடத்திற்கு பெருமை சேர்த்து கொடுப்பதுதான் பெருமை. அப்போ நம் பிறந்த குலத்திற்கு பெருமை சேர்த்து கொடுத்தவள் யசோதை, அதனால அவளை குலவிளக்கே அப்படின்னு சொல்றாங்க. எம்பெருமாட்டி, எம்பெருமாட்டின்னா எங்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடியவள் நீ அப்படின்னு. ஏன்னா இவர்கள சின்ன குழந்தை இல்லையா, ஆண்டாள் கூட இருக்கிறவங்க எல்லாம். அப்ப ஆண்டாளுக்கு 5 வயசு திருப்பாவை இயற்றும் போது அப்படின்னு சொன்னா எல்லாம் குட்டி குட்டி குழந்தைகள். அப்ப அவர்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடிய அந்த தன்மையை வாய்த்தவள் யாரு அப்படின்னு கேட்டா யசோதை. அதனாலதான் எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் நீயும் எழுந்திராய் அப்படிங்கிற அறிவுராய் அப்படின்னு சொல்ற. அடுத்தது இங்க இன்னொரு அம்பரம் அடுத்த வரியில வருது. அம்பரம் ஊடறு தோங்கி உலகளந்த உம்பர்
கோமானே அப்படின்னு சொல்றா. அம்பரம் அப்படின்னா இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா வானம், அதாவது அந்த விண்ணுலகம் அப்படின்னு அர்த்தமா. அது எதற்கு வானம் அப்படின்னு சொல்ற அப்படின்னா முதல்லயே பார்த்தோம் இல்லையா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படிங்கிற அந்த பாடல் இருக்கு இல்லையா. மூணாவது பாடலா பார்த்தோமா, மூணாவது பாடல பார்த்தோம் இல்லையா, ஓங்கி உலகளந்த, அதாவது உலகையும் அளந்தான் அந்த வாமனனாக வந்து அளந்தான் மாவழி சக்கரவர்த்தியிடம் அப்படிங்கறது பார்த்தோம் இல்லையா. அதற்காகத்தான் அந்த அம்பரம் ஊடரு தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே அப்படின்னு அவனை புகழ்றா. அடுத்தது கொஞ்சம் தள்ளி பாக்குறா, யசோதை படுத்திருக்கா. முதல்ல நந்தகோபாலன் எழுப்புறா, அதற்கப்புறம் யசோதையை எழுப்புறா. அதற்கப்புறம் பாக்குறானா, எட்டி பாக்குறானா யார் படுத்திருக்கா அப்படின்னா கண்ணன் படுத்திருக்கானா. அப்ப கண்ணனை எழுப்ப வேண்டும்லே, முக்கிய நோக்கம் எதற்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னா கண்ணனை எழுப்பி பறை கொள்வதற்குத்தான் வந்திருக்கோம். அப்ப கண்ணன் தெரிஞ்சிட்டான், கண்ணனை எழுப்புறதுக்காக தான் வந்து அம்பரம் மூடரு தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய், நீ தூங்காம எந்திரி அப்படின்னு சொல்றா. அப்புறம் கொஞ்சம் சற்று அப்படியே எழுந்திரிச்சு பாக்குறாங்களாம். அடுத்தது யார் இருக்கான்னா பலதேவன் இருக்கான், கிருஷ்ணனுடைய அண்ணன் இருக்கான் பலதேவன். அவனையும் எழுப்புறா. என்னன்னு சொல்லி எழுப்புறா அப்படின்னா, செம்போர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி எழுப்புறா. அதாவது பலதேவன் வந்து நல்ல வீரம் பொருந்தியவன். பொதுவா அவனை சொல்லும் போது அதனாலதான் வந்து இவர்கள் படித்திருக்க வரிசையே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிருஷ்ணனுக்கு நிறைய ஆபத்துகள் வந்து கொண்டே இருக்கும். கம்சன் வந்து லைனா ஓவராலா அனுப்பிச்சுட்டே இருந்தான் இல்லையா. அப்படி அனுப்பிச்சுட்டே இருக்கும்போது கிருஷ்ணனுக்கு எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் ஆபத்து வரும் அப்படிங்கறத நினைச்சு என்ன பண்ணியிருக்கான்னா நந்தகோபாலன், ஏன்னா முதல்ல யசோதையை போட்டு அவனால எதிர்த்து போரிடுவதற்கு கொஞ்சம் முடியாது இல்லையா, ஏதாச்சும் எதிரிகள் வந்தா. அதனால முதல்ல நந்தகோபாலன், அதற்கப்புறம் யசோதை, அப்புறம் சரி இங்க முன்னாடி வழியில இருந்து வந்தா இவர்கள் தடுத்து நிறுத்தி விடலாம். பின்புறத்துல இருந்து யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா யார் என்ன செய்வா. அதனாலதான் பலதேவனை அங்கிட்டு படுக்க வச்சுட்டு நடுவால கண்ணனை வைத்திருக்கிறார்கள். அப்புறம் பலதேவனை சொல்றா. அவ பலதேவன் நல்ல வீரம் பொருந்தியவனாக இருக்கிறதுனால வீர கடலழிந்த அப்படின்னு பலதேவனை சொல்றா. செம்பொற் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் அப்படின்னு சொல்றா. அதாவது தமக்கு பிந்தியவன் தம்பி அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு. இப்ப என்னுடைய தந்தை அப்படின்னு சொன்னா என்னை தந்தை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அன்னைக்கு அந்த போன வருடம் பார்க்கும்போது பெரியாழ்வார் அந்த பெரியாழ்வார் எந்தை தந்தை மூத்தப்பன் அப்படின்னு தான் பார்க்கணும் இல்லையா. வழிவழியாக நாம் செய்கின்றோம், வழிவழியா வாழ நாம் உங்களை எண்ணிக்கொண்டே வருகிறோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதே மாதிரி அந்த எந்தை அப்படின்னு சொல்றோம். அவருக்கும் தந்தை, அதான் வாழை. அதுக்கப்புறம் உந்தை அப்படின்னு சொன்னா உன்னுடைய தந்தை அப்படின்னு. இங்க உம்பி அப்படின்னு சொல்றா. தம்பி அப்படின்னா நமக்கு பிரிவு உம்பி, தன்னுடைய தம்பி. உம்பி அப்படின்னா உன்னுடைய தம்பி உம்பியும் நீயும் பலதேவா நீயும் உறங்கேலோ என்பாவை, நீயும் உறங்காமல் எழுந்தீர்கள் அப்படின்னு ரெண்டு பேர் எழுதுகிறா. முதல்ல வந்து யாரை எழுதுகிறா, நந்தகோபாலன். கையெல்லாம் இருக்கக்கூடிய ஆயிரத்துக்கே தலையெல்லாம் செழிப்பு பொருந்தியவனை நந்தகோபாலன் இருக்கிறார். அதற்கப்புறம் குமரனெல்லாம் பொருந்தாமல் இருக்கக்கூடிய யசோதனை, அப்புறம் கிருஷ்ணனை இருக்கிறார். அதற்கப்புறம் கடைசியா வந்து பலதேவனை இருக்கிறார்கள். அம்பரமே தண்ணீரே சோரே அரண் செய்யும் எதெல்லாம் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனாரெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அம்பரம் உங்கள் தோங்கி உலகளந்த உங்கள் கோமானே உறங்காது எழுந்திராய், உம்பியும் நீயும் உறங்கியேலோ என்பாய் அப்படின்னு சொல்லி இந்த பாசனம் முடிக்கிறார். அடுத்த பாசத்துல யாரை இருக்கிறா அப்படின்னா நப்பின்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை வந்து இருக்கிறா. யாரு நப்பின்னை அப்படின்னு கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா யசோதை இருக்கிறா இல்லையா, யசோதையோடைய சகோதரனுடைய மகள். அப்ப முறை வரும் இல்லையா, கல்யாணம் பண்ணிக்கிற முறை இல்லையா. யசோதை, அதாவது யசோதையுடைய சகோதரன் வந்து ஒரு மகளும் இருக்கிறார், ஒரு மகனும் இருக்கிறார். அந்த மகள் இருக்கிறார் இல்லையா, அந்த சொல்லுவாங்க கசின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உறவு முறை கூடவே இருக்கான். அந்த மகன் இருக்கான்
சொல்லிட்டு ஏதாவது செய்யணும். இப்போ இந்த நடுவார காலகட்டத்துல எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா இந்த இளவட்டங்கள் அதை எப்படி போடணும் அப்படிங்கறதெல்லாம் வச்சிருந்தாங்க இல்லையா. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா இவரு யாரு யசோதையுடைய சகோதரர் ஒரு கண்டிஷன் வச்சிருக்காரு. அவர்கள்கிட்ட நிறைய அவர் ஆயத்தோட்டை சேர்ந்தவர்கள் இல்லையா, நிறைய பசுக்கள் இருக்கு. அந்த பசுக்கள் எப்படி இருக்குன்னா யானை போன்ற வழிமுறையின் பேராக அந்த பசுக்கள் இருக்கு. அந்த பசுக்கள் எல்லாம் வந்து அந்த பசுக்கள் எல்லாம் வந்து அடக்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சகோதரருடைய கண் சுத்தி இருப்பாங்க இல்லையா, அப்ப அவன் என்ன பண்ணுவான்னா அந்த எந்த பசு எப்படி எப்படி எந்தெந்த மாடி எப்படி எப்படி காலைகள் எப்படி எப்படின்னு முன்னாடியே கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. அப்போ ஈஸியா வந்து நம்பிக்கை முடிக்கலாம் அப்படிங்கிறத நினைச்சிட்டு சீக்கிரம் வந்து இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மனசை வச்சுட்டு முதலே கேட்டு வச்சிருந்தாங்க. அந்த நம்பிக்கையை எழுப்புற மாதிரி தான் இந்த வாசகம் அமைந்திருக்கிறது. உந்து மனக்கடைச்சல் ஓடாத தோல்வழியின் நந்தகோபாலன் மருமகளை நம்பினான். கந்தம் கமலம் குழலி கடைகிறவாய் வந்தெங்கும் கோழி அடித்தான் மாலை பந்தல் மேல் கழகால் உயிரினங்கள் கூவினான். பந்தார் விரலி உன் மைத்துனன் கேட்பார செந்தாமரை கையால் சீரார் மழையொழிப்ப வந்து வாய் நிகழ்ந்தேரோய். இந்த பாடலை எப்படி சொல்ற முதல்ல உந்து மனக்கடைச்சல் ஓடாத தோல்வழியன். இந்த பாட்டை நம்பிக்கையை வந்து எழுப்புகிறார். சரியா? உந்து மனக்கடைச்சல் அப்படின்னா யானை வளர்மிக்க பசுக்கள். முதல்ல அந்த யானை வளர்மிக்க பசுக்கள் இப்படி யாருக்கிட்டே இருக்கும், யசோதையுடைய சகோதரர்கிட்டயே அந்த மாதிரி பசுக்கள் இருக்கும்போது ஆயிரத்தி கையிலாரு அவன் நந்தகோபாலன். அவன் நந்தகோபாலன் அந்த மாதிரி பசுக்கள் இல்லாம இருக்குமா? இருக்கும். அந்த பசுக்கள் எப்படி இருக்கான்? பலம் பொருந்தியவர்களாக. என்ன பலம்? யானை பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறது. அப்புறம் ஓடாத தோல்வழியில் பகைவர்கள் யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா தன் புறமுதுகை காட்டி ஓடாத இருக்கக்கூடியவர் யாரு? நந்தகோபாலன். அந்த நந்தகோபாலனுடைய மருமகளே யாரு? நம்பினாய் அப்படின்னு சொல்றார். சுத்தி வளர்ச்சி கூட வர்றார். அதேதான் உந்து மனக்கடைச்சல் ஓடாத தோல்வழியின் நந்தகோபாலன் மருமகளே நம்பினாய் அப்படின்னு சொல்றார். கந்தமும் கமழும் குழலி அப்படின்னு சொல்றார். அதாவது அவருடைய குழல் இருக்கும் இல்லையா, அந்த முடியில வாசனை பொருந்திய மலர்களை எல்லாம் சூடியிருக்கிறார். அதைத்தான் கந்தம் கமழும் குழலி கடைவாய் வாசல் தவி பிறவாய் அப்படின்னு சொல்றான். மதிப்பு கோழி அடைத்தான். நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எழுந்துருச்சு அப்படின்னு கேட்கிறான். அப்படின்னு கேட்டு என்ன சொல்றாராம், கோழி இருக்கிற கோழி அந்த கோழினங்கள்லாம் சேவல் கோழியெல்லாம் பூவ ஆரம்பிச்சுட்டான். அப்ப பூவ ஆரம்பிச்சுன்னா பொழுது விடியுதுன்னு அர்த்தம் தானே. அப்போ அந்த பொழுது விடியும் போது கூட தெரியாம தூங்கி கொண்டிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிக்கிறார். இன்னும் ஒரு நேரம் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும், இன்னொரு எக்ஸாம்பிள் வேணுமா? அதோ சொல்றேன் அப்படின்னு என்ன சொல்றா, உயிரினங்கள் எல்லாம் வந்து கூவி கொண்டிருக்கின்றன. கூவி அதனுடைய அதாவது அதனுடைய கூடை விட்டு பறிச்சுட்டு இடையை தேட ஆரம்பித்து விட்டது. பொழுது விடுத்துருச்சு. இதற்கு மேல எந்த எடுத்துக்காக நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திக்கும் கோழி அழைத்தான் மாதவி வந்தமே பழக்காட்டிய அந்த கூவி பந்தா ரெடி அப்படின்னு சொல்றான். இதுக்கு வந்து நம்மதான் சொன்னோம் இல்லையா, ஆண்டாள் வந்து எந்த பொருள்ல வந்து இதை ஏற்றிருக்கானே தெரியல. இதற்கு ஒரு பொருள் இருந்தா சொல்ற நிறைய பொருட்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, நிறைய வியாக்கியானங்கள் பலர்கள் பேசியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்படி இருக்கும்போது பந்தாக்கள் அப்படின்னு சொன்னா ஒரு பொருள் என்ன எடுக்கலாம் அப்படின்னா நல்ல பந்தை போல மென்மையாக இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய விரல்களை உடையவள் அப்படின்னு எடுக்கலாம். இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா அந்த நம்ம கை மென்மையானதாக இருக்கும் இல்லையா, அதனால அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ரஃபா இருக்காம அவரோட கைக்கு மென்மையானதாக இருக்க வேண்டும் சொல்லி பூப்பந்து அப்படின்னு சொல்லி பூவினை சுற்றி பந்துகளை கொடுப்பார்கள். அந்த பந்தை விளையாடி கொண்டிருக்கும் தன் விரல்களை ஏற்றி விளையாடி கொண்டிருக்கும் பந்தார் விரல் அப்படிங்கிறது இருக்கலாம். உன் மைத்துனன் பேர்பாளர். இங்க மைத்துனன் அப்படின்னா ஆயிரப்புற பெண்கள்லாம் வைணவர்கள் என்ன சொல்வார்கள், மைத்துனன் அப்படின்னா கண்ணன் அப்படிங்கிறது அர்த்தம். உன் மைத்துனன் பேர்பாளர். மைத்துனன் இந்த நம்பிக்கையோடைய மைத்துனன் யாரு, கண்ணன். அந்த கண்ணனுடைய நாம சங்கீதங்களை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். செந்தார் கையால் சீரார் படையொரு, அதாவது அவருடைய கிருஷ்ணனுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறோம். நீ என்ன பண்ண, அதை கேட்டு உள்ளம் மகிழ்ந்து நீ மட்டும் மகிழ்னா பட்டாது, எங்களுக்கும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் இல்லையா. முதல்ல நந்தகோபாலனை எழுதி பார்த்தோம். அவளுக்கு அவர் வந்து எழுந்திருக்கிற மாதிரி அப்படி யசோதையும் எழுந்திருக்கிற மாதிரி தெரியல. கண்ணன் மிகப்படை எழுந்திருக்கிறீங்கன்னா முன்னாடி சொன்னார் இல்லையா, பல்வேறு அந்த அரக்கர்களை கொன்றார்கள், யாரு கிருஷ்ணன் கொன்றான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அப்ப வாய்ப்பே இல்லை. அடுத்தது பரதேவனை எழுதி பார்த்தோம், அவனும் எழுந்திருக்கவில்லை. இப்பொழுது உன்னை பார்க்கிறோம், நீயாச்சும் எழுந்திருக்கையா அப்படின்னு கேட்டு, சரி இதெல்லாம் நான் வந்து கடவுளுடைய பேரை வந்து பாடிக்கிறோம். நம்பினா என்னுடைய கணவர் மைத்துனன் பேர் பாட நீ என்ன பண்ண, உள்ள மகிழ்ந்து நீ மட்டும் உள்ள மகிழ்ந்தா பார்த்தாது என்ன பண்ண, நாங்களும் உள்ள மகிழ்ந்து வளையல், அந்த வளையல் சத்தத்தோடு நீ எந்திரிச்சு வர்றதையாச்சு கேட்டு நாங்க மகிழ்ந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்றான். நீ வந்து கதை திறக்கிற வரைக்கும் நாங்க நீ வருவியா வரமாட்டியான்னு பார்த்து கொண்டிருப்போம். அவ்வளவு நெடுந்தூரம் அந்த கொஞ்ச தூரமும் வந்து எங்களுக்கு எப்படி ரொம்ப ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கு. அதனால நீ எந்திரிச்சு பார்க்கும்போது உடைய கை படை அதான் வந்து சீரா படையொழிப்ப வந்து கை படைய சத்தத்தோடு வந்துடுவாய், நாங்க வந்து மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றான். இந்த பாடல்ல வந்து புருஷாகாரம், அடுத்த பாடல்ல வந்து புருஷாகாரம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து அடுத்த பாடல் இருக்கலாம். இப்போ வந்து திருப்பாவை விஜயர் அப்படின்னு ராமானுஜர், வைணவத்திலேயே வந்து வைணவம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா மிகப்பெரியவர் அப்படின்னு ராமானுஜர் சொல்லுவாங்க. ராமானுஜர் தெரியாதவர் யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால அவரு எம்பெருமான் ஆராய்ச்சி எம்பெருமான் அவருக்கு கூட 6 விருது சேர்த்தி எம்பெருமானார் அப்படின்னு அவரை மரியாதையாக அழைப்போம். சரியா? அவருடைய சிஷியர் ஒருத்தர், ராமானுஜர் சிஷியர் ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா, ராமானுஜர் வந்து பெருமாளை சேவிச்சிருக்கும் போது அவருடைய சிஷியர் என்ன பண்ணுவாரா, ராமானுஜரை பார்த்து சேவித்துக் கொண்டிருப்பாரு. கேட்டா என்னை பார்த்து சேவித்துக் கொண்டிருக்கிறார், அங்கு இருக்கிறாருடைய பெருமாள் எவ்வளவு வழக்கம் இருக்கிறார், அவருக்கு தமிழ் தெரியலையா, அவர்தான் நான் சேவிக்க வேண்டும் போதும் நம்ம போய் போனோம் அப்படின்னா பெருமாளை பிரார்த்தனை செய்யலாம். அதே 2 நிமிஷமோ 2 நிமிஷம் 5 செகண்டோ 10 செகண்டோ தான் பெருமாளை பார்க்க போறோம். அதுலயும் அவர் பெருமாளை பார்க்காம என்ன பண்றாங்க, ராமனுஜரை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது நீங்கள் தான் என்னுடைய பெருமாள், உங்களை விட எனக்கு பெருமாள் பெரியவர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராமானுஜர் எவ்வளவு உயர்ந்தவராக அவர் வந்து திருப்பாவையை வந்து ஆழ்வார்பட்டவர். பொதுவாக நம்மளுக்கு ஒரு மரபு இருக்கும் இல்லையா, மரபு அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்கும். காலையில எழுந்திரிச்சு ஏதாச்சும் பாடல் படிப்போம். இப்ப இருக்கவங்களுக்கு எல்லாம் பழக்கம் எது அப்படின்னு தெரியல. காலையில எழுந்திரிச்சுமே எதை பண்றோமோ இல்லையோ முதல்ல இந்த போன் எடுக்கிறத வழக்கமாக வைத்திருப்பார்கள். அப்போ அவருக்கு என்ன வழக்கமா அப்படின்னா, இந்த திருப்பாவை சொல்வதெல்லாம் வழக்கமாக கொண்டிருந்தார். 30 திருப்பாவையும் பாடிடுவாங்க. அப்படி வழக்கமாக கொண்டிருக்கும்போது அவருடைய அப்படியே பாட்டே போகிறார். ஒவ்வொரு வீட்டா போகும்போது அவருடைய குருவான பெரிய நம்பிக்கை வீட்டுக்கு போகும்போது பெரிய நம்பிக்கை ஒரு குழந்தை இருக்கிறது, அக்குழாய் அப்படின்னு அவருக்கு பேர். அப்படி போகும்போது அவருடைய அந்த வீட்டுக்கு வெளியே இருக்கும் போது இந்த உந்து மரப்படிச்சேன் அப்படின்ற பாட்டை பாடிக்கொண்டுதான் போய் கொண்டிருந்தாங்க. அப்படி போகும்போது அதுக்குதான் அவர் ஆழ்வார். அப்படி பாடிக்கொண்டே போகும்போது
செந்தாமரை கையால் சீரா பழைய வந்து திரவாய் மகிழ்ந்தேனோ என்பாய் அப்படின்னு சொல்லி இந்த பாசனம் இருக்கிறார். அடுத்த பாசனத்துல என்ன பண்றா அப்படின்னா மறுபடியும் நட்டினையும் வந்து மறுபடியும் நட்டினை வந்து எழுப்புவதாக அடுத்த பாசனம் அப்படிங்கிறது. அந்த புருஷாக்காரம் அப்படிங்கிற சொல்றையே அந்த பாசனத்தை பார்க்கணும் அப்படின்னு அந்த புருஷாக்காரம் அப்படின்னா பொதுவாக வந்து சைவ சித்தாந்தமாகட்டும் ஐநவ சித்தாந்தமாகட்டும் அம்மனை வணங்கி, அதாவது அம்மையை வணங்கி அப்பனை வணங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மையை வணங்கினா அப்பனை வந்து வணங்க மாதிரி அப்படின்னு சொல்லி அது அப்பனை அம்மை வணங்கிட்டாங்க வேண்டாம். ஆனா அப்பனை மட்டும் தனியாக செஞ்சுவாங்க. அதாவது சிவபெருமான தனியாக போய் வணங்கக்கூடாது. முதல்ல சிவபெருமானை வணங்குவதற்கு முன்னாடி யாரை வணங்க வேண்டும்? அம்மையாரை வணங்க வேண்டும். அதே மாதிரி வைணவ சித்தாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா பிராட்டி வணங்கிட்டுதான் பிரானை சென்றடைய முடியும் அப்படின்னு சொல்லுது. இப்போ உள்வகை எல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னா பெரியவங்க சொல்லுவாங்க மர்மங்களை தாயாமல் அந்த ஏழ்மையை தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஏன்னா பிராட்டிதான் வந்து முதல்ல இந்த காலத்திலையும் நம்ம குடும்பங்களை எடுத்துட்டா கூட ஏதாச்சும் மகனுக்கோ மகளுக்கோ ஏதாச்சும் காரியம் சாதிக்க வேண்டும் அப்படின்னா அம்மா தான் வந்து அப்பாவிடம் வந்து பரிந்துரை செய்வாங்க. ஏதாச்சும் நமக்கு வேணும் அப்படின்னா ஏதாச்சும் எங்கேயாச்சும் போகணும், வெளியே போகணும், டூர் போகணும், ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸோட போகணும்னாலும் அம்மாட்ட சொல்லிட்டா போதும். அப்படி பேசணும், பேசி நமக்கு அதை வந்து இசைவு வாங்கி கொடுத்துருவாங்க இல்லையா? அதே மாதிரிதான் இங்க நம்ம பத்மாவதி தாயாரை கொண்டு போறதுக்குள்ள ஒரு ப்ராசஸ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. ஏழுமலையாண்ட போயிடுவாங்க. ஏன்னா ஏழுமலையாண்ட பார்க்கறதே வந்து என்னதான் 3 மாசத்துக்கு முன்னாடி 3 வாட்டி கிட்ட ஆர்டர் பண்ணாலும் நம்ம அங்க போய் பார்க்கறது 2 செகண்ட் தான். அந்த 2 செகண்ட் நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக பார்க்கணும், பின்னாடி நம்ம கொள்ளாம இருக்கணும். அப்படி அந்த 2 செகண்ட் பார்க்கறது நம்ம வெளிப்படையாக வைக்க முடியும். அதனால கீழே அந்த ஆயிரத்தி கொண்டு போறதுக்குள்ள நினைச்சிருப்பாங்க எப்படி கூட்டிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனாலதான் பிராட்டியை வணங்காமல் பிரானை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதைத்தான் புருஷகாரம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அப்போ இந்த பாடல அதை பின்பற்றிதான் இந்த பாடலை வந்து அமைந்திருக்கிறார். குத்து விளக்கிலேயே காலகட்டத்திலே மெத்தெந்த பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தரன் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மாகா காய்த்திருந்தாய் மைத்தரன் கண்ணினான் நீ உன் மனானே எத்தனை போதும் கீழ ஒட்டாய்தான் எத்தனையிலும் பிரிவாற்றலில்லாயல் தத்துவம் வந்து நகவேயோ என்பாவாய். அதாவது குத்து விளக்கு தெரிய அப்படின்னு சொன்னார். குத்து விளக்கு அப்படின்னு சொன்னா பொதுவான விளக்கத்தை பார்க்கும்போது குத்து விளக்குதான் விளக்கேற்றணும். எதற்காக விளக்கேற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டா ஞானம் பெறுவதற்காக விளக்கேற்ற வேண்டும், அறிவு பெறுவதற்காக. என்னென்ன இப்படி சொல்றீங்கன்னா அறிவு இல்லாம நான் போய் சுவாமி விளக்கேற்றுவேனா, அறிவு இருக்கிறதுனால சுவாமி விளக்கேற்றணும்னு தெரிஞ்சே நான் விளக்கேற்றேன் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் எதற்காக அந்த விளக்கை ஏற்ற வேண்டுமா? ஞானம் பெறுவதற்காக விளக்கை ஏற்ற வேண்டும். ஞானம் எதற்காக ஞானம் பெற வேண்டும் அப்படின்னு கேட்டா அந்த ஞானம் ரசிக்க முடியும். அதனால அப்படின்னு சொல்றது வந்து ஞான முக்தியாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறத சொல்றதுக்காக பொருட்கள் மேலாக பார்த்தோம் அப்படின்னா குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டுமே. அதாவது அவங்க பார்த்தோம் இல்லையா, நான் சொல்லும் விளக்கெரிய தூபம் அப்படின்னு அந்த பாசத்தை பார்த்தோம் இல்லையா, அதை பார்த்துக்கிட்டோம்னா பொதுவா விளக்கெரிய கோயில்களுக்கு அப்புறம் இருப்பது என்ன அப்படின்னா ஞானம். அந்த ஞானம் அப்படிங்கிற விளக்கு வந்து நம்முடைய உலகில் வந்து எரிய வேண்டும். அதை தான் எழுதியிருக்கிறார். ஞானம் இருந்தால்தான் அந்த பகவத் கிடைக்கும். அந்த ஞானம்ங்கிறது என்ன அப்படிங்கிறதுனா தீபமாக அந்த விளக்கு. அதையெல்லாம்
அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா 5 வகையான பொருட்கள்: பஞ்சு, பட்டு, கம்பளம், மலர், தளிர். அதாவது அழகு, வெண்மை, மென்மை, அப்புறம் நறுமணம், அதுக்கப்புறம் குளிர்ச்சி பொருந்தி இருக்கக்கூடிய அந்த பஞ்சு சைலத்தின் மேலே யார் படுத்து கொண்டிருக்கிறார்கள்? கண்ணன் மேலேறி கொத்தலர் பூக்கள் நப்பிள்ளை கொங்கை மேல். அந்த நப்பிள்ளை இருக்காது, நப்பிள்ளை கொங்கை அப்படின்னா தோல் அப்படிங்கிறதுதான். அந்த நப்பிள்ளைங்கிற தோல் மேல படுத்து கொண்டிருக்கிறார். கண்ணன் படுத்து கொண்டிருக்கிறார். வைத்து கிடந்த மலர்பாகா வாழ்க்கை கொஞ்சம் வாயோ அரண்மை சொல்ல மாட்டாயா அப்படின்னு எண்ணி கிடக்கிறார்கள். இந்த ஆயப்பாடு சொல்லியிருக்கிறார். மைந்தன் பண்ணினான். அடுத்தது சரி உடனே பேசி எந்த வரையும் ஆகும்போதுன்னு பார்த்துட்டு அடுத்தது மறுபடியும் நப்பிள்ளைக்கு வரார்கள். மைந்தன் பண்ணினான். அதாவது பொதுவாக சொல்லுவாங்க கண்ணில் சிறந்த உறுப்பிட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சிறந்த உறுப்பாக இருக்கக்கூடிய கண்களை வைத்து நப்பிள்ளையை கொடுக்கிறார்கள். நல்லா மைப்பூசி இருக்கக்கூடிய கண்ணிலை உரையில நப்பினாய் மைந்தன் பண்ணினாய் நீ ஒரு மணாளனை, அதாவது மணாளன் யாரு? கண்ணன். கண்ணனை எத்தனை போதும் கீழே ஒட்டாய்வான் அப்படின்னு சொல்றான். அதாவது நீ கண்ணபெருமானை பிரியவே மாட்டேங்கிறது தெரியும், எங்களுக்காக ஒரு கடன் அவனை அனுப்பிவை அப்படின்னு சொல்றான். அதுதான் என்ன, அதாவது புரியாதா அப்படின்னு சொல்றான். அதுதான் புரிசாரம். ஏன்னா பிராட்டியை பார்த்தால பிராட்டியை சென்றடைய முடியும் அப்படிங்கிறது இந்த பாடல்ல வெளியிட்டிருக்கிறார். நீ என்ன பண்ண, எங்களுக்காக நீ அவனை விட்டு பிரியவே மாட்டேங்கிறது எனக்கு தெரியும். ஆனா எங்களுக்காக அந்த ஆய்வாளி சிறியர்களுக்காக நாங்களும் பறையை கொள்ள வேண்டுமே, எங்களுக்கு அவனை வளர்க்கிறதுக்காக நீ கொஞ்சம் அவனை விட்டு எங்களிடம் அனுப்பிவை அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இதுதான் தத்துவம். தகவல் அப்படின்னு சொன்னா நடுநிலை. நடுநிலையாக உன்னிடம் மட்டுமே நீ கண்ணை ஏற்பட வேண்டும் என்று எண்ணாது, எங்களுக்கும் அருள்புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சமா கோபமா பேசுறது. எப்படின்னாலும் கோபமா பேச அடுத்தது மறுபடியும் என்ன பண்ணுவா, அவர்களை புகழ்வா. அதே மாதிரி கோபம் தத்துவம் புரிவாங்க. ஏன்னா இதுதான் உலகில் சொல்லுவோம் இல்லையா, இதுதான் ஈடுபடணும். எங்களை கண்ணபெருமானிடம் முறையாக அழைத்து செல்ல வேண்டும். நீ அழைத்து செல்லாமல் உன்னிடமே நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய். இது தத்துவம் அன்று தகவலோ என்பாவை நடுநிலையாக நடந்து கொள் அப்படின்னு சொல்றான். குத்து விளக்கையே கோட்டுக்கால் கட்டளை மெத்தென்ற பஞ்சயனத்தின் மேலேறி கொத்தளர் பூக்கள் நப்பின் வைத்து கிடந்த மைந்தன் பண்ணினாய் நீ மணாளனை எத்தனை போதும் கீழ ஒன்றாய்வான் எத்தனை நேரும் பிடிவாசம் தத்துவம் அவையோ என்பாய் அப்படின்னு சொல்லி பாருங்க. என்ன சொல்ற கடைசி அந்த லைன் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றது. தத்துவம் அவையோ என்பாய் தகுதியுடைய செயல்களை தகுதியை ஞாபகம் கூட அப்படின்னு யார் சொல்றா? அப்படி சொல்றேன். அப்படி உங்களே கடனை வைத்துக் கொண்டிருக்கிறாய். இது தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மேலும் அடுத்த பாடுவார். இது என்ன அப்படின்னா அதான் முதல் பாட்டு கொஞ்சம் போகிறாய் தவறா சொல்லி கொண்டிருக்கிறாய். இதெல்லாம் முறைய பார்த்தா எங்களை கண்ணபெருமானிடம் அழைத்து சென்றிருக்க வேண்டும் அப்படின்னு கோபமா சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்றா, நப்பிள்ளைக்கும் கண்ணனுக்கும் சேர்த்து மங்களாசாசனம் செய்கிறார். ரெண்டு பேரையும் போயிட்டார்.
சொல்லி அகாரத்தை ஆரம்பிச்சிருப்பா. ஆ அப்படிங்கிற அகாரத்தை அம்பரமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பா. அடுத்தது 18வது பாடல பார்த்துக்கணும் அப்படின்னா உந்து மலக்கடைக்கன் அப்படின்னு சொல்லி உகாரத்தை ஆரம்பிச்சிருப்பா. அடுத்தது 20வது பாடல் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பாடல் இன்றைக்கான பாடல் நம்ம முடிச்சோம் இல்லையா, அந்த பாடல் என்ன பண்ணிருப்பா மகாரத்துல ஆரம்பிச்சிருப்பா. அப்போ இந்த உலகத்திற்கே பிரணவமாக இருக்கக்கூடிய அந்த மந்திர பொருள் எது அப்படின்னு கேட்டா ஓம். அந்த அந்த அகாரம் மகாரத்தை சேர்த்து ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவமாக இருக்கக்கூடிய இந்த பொருளை வந்து இங்க உள்ளே அடக்கி இருக்கிறார். சும்மா பாடலை ஏற்றிட்டா 5 வயது குழந்தைதான், சும்மா பாடல் படிக்கிறவங்க வந்து 5 வயசு குழந்தைதான் பாடலை ஏற்றிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொன்னாலும் உள்ளீட்டு பொருளாக அந்த அகாரம் உமாரம் மகாரம் இதற்கிடையில அந்த 19வது பாடலாக இருக்கக்கூடியதுல வந்து குத்து விளக்கேய அப்படின்னா இந்த பூ என்ன அப்படின்னா இலக்கண பகுதியில பார்க்கணும் அப்படின்னா வேற்றுமை உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேற்றுமை உறுப்புகள்ல 4வது வேற்றுமை உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டோம்னா பூ. இந்த பூ எதற்காக பயன்படும் அப்படின்னா இதற்கு இது அப்படின்னு சொல்றதுக்காக பொதுவாக ஈஸியா சிம்பிளா இதற்கு இது அப்படின்றதுக்காக பயன்படும். வினையும் பெயரையும் இணைத்து 4ஆம் வேற்றுமை உறுப்பு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த அகாரம் உகாரம் மகாரம் இணைக்கக்கூடியவர் யாரு? இந்த ஓம் என்ற பிரணவ வடிவன் யாரு? கற்பனைக்கு 8வது யாரு? ஸ்ரீமன் நாராயணன். அந்த ஸ்ரீமன் நாராயணனை சென்றடைய வேண்டும் என்றால் முதல்ல யார் போய் நம்ம பார்க்கணும்? புருஷகாரமாக இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை நம்ம வந்து அவர்களை அழைத்து செல்ல வேண்டும். அதைத்தான் வந்து உள்ளீட்டு பொருளாக அந்த 19வது பாசத்துல புருஷகாரம் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்து அவர்கள் இதுதான் வந்து அவருடைய இது மட்டும் இல்லாம பூ அந்த 4ஆம் வேற்றுமை இருக்காக அந்த பூவை வைத்து என்ன சொல்றது அப்படின்னா அவர் வந்து இறைவனை மட்டும் பாடவில்லை, தமிழையும் ரசிச்சு பாடியிருக்கிறார். அதனாலதான் அவர் வந்து ஆடவையும் ஆனார், ஆனார், அப்புறம் தமிழையும் ஆனார், இப்பொழுதெல்லாம் நம்மையும் ஆண்டு கொண்டிருக்கிறார் ஆனார். அப்ப அவர் எவ்வளவு வந்து கவி சுவையில் இருக்கும், எப்படி இலக்கணத்தை படித்தார் அப்படின்னா ஒரு விடை. அப்படி இருக்கக்கூடியவர் இந்த பாடல் இந்த பாடல் வந்து மிகவும் நிறைய பொருள் பொதிந்திருக்கக்கூடிய பாடலாக அமைந்திருக்கிறது. முதலில் அந்த காலத்துல பார்த்தோம் இல்லையா, அனைத்துக்கும் சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதை வந்து இந்த பாடல பார்க்கணும். எந்த பாடல் பார்க்கணும்னு தெரியல அப்படின்னா இந்த பாடல் பார்ப்பதன் மூலம் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லுவாங்களா. வேதம் அனைத்துக்கும் வித்தாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா நிறுத்துவாங்க. இந்த பாடல் என்ன சொல்றா அப்படின்னா 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் பழியே உயிரலாய் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து இறைவனுடைய பெருமைகளை பாடுறாங்க. அந்த இறைவனுடைய பெருமையெல்லாம் முதல்ல என்ன பாடுறா அப்படின்னா 33 அப்படின்னா தேவர்கள் அப்படிங்கிறது. அது யார் 33 அப்படின்னு கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா அஷ்டவசுக்கள் அப்படிங்கிறவர்கள் 8 பேர். அதுக்கப்புறம் ஏகாதச ருத்ரர்கள் 11 பேர், துவாரசாக்கியர்கள் 12 பேர், அஸ்வினி குமாரர்கள் 2 பேர், மொத்தம் 33. இந்த 33 நம்ம 33 கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எப்படி 33 கோடி தேவர்கள் ஆச்சு அப்படின்னா இவர்களுடைய பரிவாரம் 33 பேர் இருப்பாங்க இல்லையா, இவர்கள் பார்த்தோம்னா இந்த 33களுடைய பரிவாரம் படை அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா கோடி. அப்போ கோடி அந்த கோடியால பெருமை என்ன ஆகுமா, முக்கோடி 33 அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த முக்கோடி அப்படின்னா 3 கோடியா அப்படின்னு கேட்டா இல்ல, கோடி 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 3 தமிழ் சொல்றேன் இசை நாடகம் அது மாதிரி கோடி 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 அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா தமிழ் எண்கள்ல பார்த்தோம் அப்படின்னா சொல்லுவாங்க 1 10 100 1000 10,000 100,000 10 100,000 கோடி அற்புதம் இதற்குதம் கும்பம் கணம் கற்பம் இன்பம் பருவம் சங்கம் வெள்ளம் அந்நியம் அத்தம் பராகம் புரிமை மகாய் அப்படின்னு இன்னும் மேலும் படம் போயிடும். அப்படி அந்த 3 எத்தனாவது வரிசையில வருது பார்த்துட்டோம் அப்படின்னா
அப்படி இருக்கக்கூடிய மனிதர்களோட பார்த்து சும்மா இருந்துட்டு அமைதியே இருக்கக்கூடியவர்கள் முன்னால் முதல்ல போய் மனிதர்களை காட்டிலும் முதல்ல போய் இங்கே வந்து கண்ணா அப்படின்னு கூட்டதா கோவிந்தா அப்படின்னு கூட்டதா மனித காட்சிகளை திரௌபதி கண்ணபிரமான அந்த தேவர் கடவுளுக்கு வந்து சேலை கொடுத்தாங்க இல்லையா, அதைத்தான் அந்த 33 அமரருக்கு முன் செய்து அவங்களுக்கு கடலே அப்படிப்பட்ட பெருமைகளை பொருந்தி இருக்கக்கூடிய கண்ணபிரமானே துயிலாய் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அப்புறம் செப்பமுடையாய் திரளுடையாய். செப்பம் அப்படின்னா நேர்மையை தன்னகத்து கொண்டிருக்கக்கூடிய நேர்மையுடையவனாக இருக்கக்கூடிய, திறனுடையாய திறமை பொருந்தியவனாக இருக்கக்கூடிய யாரு நம்முடைய கண்ணபிரமான். செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா அப்படின்னு சொல்றார். செற்றார் அப்படின்னா அப்படி சென்றார் அப்படின்னா அந்த பகைவர்களுக்கு வெப்பம் நடுங்கும்படியாக அந்த வெப்பத்தை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டா விமலா அப்படின்னா எந்த குற்றமும் இல்லாத கண்ணபெருமான் அப்படின்னு சொல்றான். அடுத்தது செவ்வாய், அவனை வந்து வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய். செப்பண்ண வெண்முறை செவ்வாய் சிறுவர்கள் நப்பின்னாய் நகை அப்படின்னு சொல்றாங்க. நப்பின்னை வந்து ரெண்டு டைம் அமலாசாசனம் பண்றா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இந்த பாடல. முதல்ல கண்டற்கானுடைய பெருமைகளை எல்லாம் பாடிவிட்டு அடுத்தது நப்பினைக்கு வர நப்பினையுடைய அழகாக இருக்கக்கூடிய அழகினை பொருந்தியவராக இருக்கக்கூடிய நப்பினையை பாராட்டுகிறார். செவ்வாய் சிறுவர்கள் நல்ல வெள்ளி இடையை கொண்டிருக்கக்கூடிய அழகை மார்பை வைத்திருக்கக்கூடிய, அதற்கப்புறம் சிவந்த இதழ்களை இருக்கக்கூடிய மாநில நம்பினை நங்காய் அப்படின்னு சொல்லி திருவே, அதாவது முதல்ல அந்த குற்றக்காரன் அப்படின்னு சொன்னாலே குற்றக்காரன் வந்து எது லட்சணமா அந்த பிராட்டிதான் வந்து பிராட்டியை சென்றடை கூட்டி செல்ல வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய அந்த லட்சுமியின் உருவாக இருக்கக்கூடிய அதைதான் திருவே அப்படின்னு சொல்றான். ஏன்னா அப்படி சொன்னாதான் அவருக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா முதல்ல இது தத்துவம் வந்து தத்தையோ ரெண்டாவது சொல்லிட்டாரே அதான் சொல்றா. திருவே லட்சுமியுடைய அம்சமாக இருக்கக்கூடியதே தட்டொழியும் தங்கும் மணாளனை அப்படின்னு சொல்ற. இதுவரையும் வந்து நான் வந்து இந்த பாவை மேற்கொள்ள போகிறோம் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இல்லையா, இப்போ அந்த பாவை நோயை மேற்கொள்வதற்காக அந்த பொருட்கள் அதை சொல்றான். விசிறியும் கண்ணாடியும் கொடுத்து உன் மணாளனை உன் கணவனாகி கண்ணபெருமானை என்ன பண்ண எங்களோட பாவை நோய் நீரா இப்போதே நம்மை நீராட்டையோ இப்போதே சரி போக அனுப்புகிறேன் சொல்லிடாது. இப்போதே எங்களுடன் நீராட்டையோ இப்போதே எங்களோட அனுப்பி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒன்றையும் செய்ய வேண்டும், அந்த ஒன்றையும் இன்றே செய்ய வேண்டும், அந்த ஒன்றையும் நன்றாய் செய்ய வேண்டும். ஒன்றை செய் நன்றை செய் இன்றைய செய்யணும்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த நன்றை செய்ய இன்றே செய்ய இப்பவே நீ எங்களோட சேர்த்து அனுப்பி வைக்கணும். யாருடன் சேர்த்து அனுப்பி வைக்கிறதோ அனுப்புறேன் அப்படின்னு வார்த்தையாவது இப்போ நீராட்டையோடு சொல்லுவார். 33 அமரருக்கு முன் சென்று காப்பாவும் நகருக்கும் வழியே துயிலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் சென்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய். செப்பண்ண வெண்முறை செவ்வாய் சிறுவர்கள் நம்பினை நங்காய். திருவே துயிலாய் துக்கமும் தட்டொழியும் தங்கும் மணாளனை போய் நீராட்டையோ என்பாவாய் இந்த பாசனம். அடுத்த பாசனத்துல என்ன பண்றா அப்படின்னா மறுபடியும் வந்து நப்பினை வந்து சொல்றதாக. நப்பினை அடுத்தது நந்தகோபாலன். இந்த நந்தகோபாலனுடைய பெருமையை முதல்ல முன்பு சுத்தி கவிட்டாரையா, அதே மாதிரி இப்ப நப்பினை வந்து நந்தகோபாலனுடைய மருமகளாக இருக்கக்கூடிய நப்பினை அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏற்ற கடவுள் எதுவும் மாற்றாதே பால் சொடியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகை அறிவாய். ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்று சுடரே துயிலாய். மாற்றா உனக்கு
வழிபடைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோ புகழ்ந்தேலோ என்பாய். இந்த பாடல என்ன பண்றா அப்படின்னா, ஏச பழங்களை எதிர்ப்பு பொங்கி நீ நினைத்த மாற்றாதே வாழ்வையும் பழி பெரும் பசுக்கள் அப்படின்னு சொன்னார். முதலே பாடல 3வது பாசனத்துல அந்த மூன்றுடன் உத்தமன் வேறுபாடு அந்த மங்களை வாங்க குடம்பிரைக்கும் வள்ளை பெரும் பசுக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. வெறும் பசுக்கள்னு சொல்லியிருக்கலாம், இல்ல பெரும் பசுக்கள்னு சொல்லியிருக்கலாம். நியாயமா திறந்து இருக்கக்கூடிய பசுக்கள்னால பெரும் பசுக்கள் மட்டும் சொல்லியிருக்கலாம். அதே வள்ளை பெரும் பசுக்கள், இந்த பசுக்கள் எப்படிப்பட்டது? ஒரு குடங்களாக பாலை சுரைக்கின்றது. அதனால வள்ளை பெரும் பசுக்கள். அந்த பசுக்கள்லாம் பாலை சுருக்கும் போது என்ன ஆயிடுச்சா, அதாவது மற்ற இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் மாதிரி இல்லாம அன்றைய மாடுகள்லாம் எப்படி இருந்துச்சா, ஒரு குடம் வச்ச காலையில போய் வச்சாலும் சரி, மத்தியானம் போய் வச்சாலும் சரி, சாயந்தரம் போய் வச்சாலும் சரி, அந்த குடம் வேலை என்ன பண்ணுமா, பால் கட்டு சுரந்து என்ன பண்ணுமா, அதுக்கு எதிர்த்து அப்படி குட்டிக்கு அறிவாங்க அந்த அளவுக்கு போச்சா வந்து அந்த பாயை வந்து சொல்லுவான். அப்படி பெரும் கஷ்டம். அதனாலதான் வந்து வள்ளல் பெரும் கஷ்டலாக அந்த பசுக்களை எப்படி இருக்குது, எப்ப போய் வச்சாலும் இல்லை அப்படின்னு சொல்லாம குடங்களாக பாலை சொல்லியிருந்தது. அப்பேற்பட்டவனுடைய ஆற்றம் படைத்த மகனை, அப்பேற்பட்ட பசுக்களை எதிர்க்கக்கூடியவன் யாருன்னு நந்தகோபால். அப்படி பசுக்களை எதிர்க்கக்கூடிய நந்தகோபாலுடைய மகன் நீ. உனக்கு தெரியாத நாம் எதற்காக வந்து இங்கிருந்து உன்னை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அதாவது பாலை இல்லைன்னு சொல்லி பசுக்கள் கூட அவ்வளவு நிறைய பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆனா நீ என்ன பண்ற, நாங்க இவ்வளவு தூரம் வந்து இருந்து கேட்டு கத்திட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீடா போய் காலையில எழுந்திரிச்சு நாட்கால நீராடின கண்டிஷன் போட்டு எல்லா சிறுமிகளையும் வீடு வீடா சென்று அழைச்சி வகை மேற்கொள்வதற்காக மேற்கொண்டு விட்டு அந்த படிக்கிறதுக்காக ஒரு வாயிலை வந்து நிற்கிறோம். இதோட நான் கேட்காம பண்ற நீண்ட நேரமாக வீரமர்ந்து கொண்டே இருக்கிறாய் அப்படின்னு சொன்னா, ஏற்ற கடன்கள் எது பொங்கி நீங்க மாற்றாதே வாசலியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் நீண்டப்பட்ட எழுந்திராய் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஊற்றமுடையாய் பெரியாய் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நல்ல குடும்பமுடையவனுமாக யாரு கண்ணன் பெரியவனுமாக, அதாவது அணுவை குழைந்து ஏற்கடலை புகழி அப்படின்னு அவையார் படுவார் புது தடுத்து குழல். அப்ப எவ்வளவு குட்டியா இருக்கிறது சொல்றேன். அதாவது சிறியதற்கும் சிறியதாய் இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டா இறைவன் தான் அங்க இருப்பான். அப்ப பெரியதற்கு பெரியதாய் இருக்கக்கூடியது அங்கேயும் யாரு இருப்பா, இறைவன் தான் இருப்பா. இப்ப ஒளியில இறைவன் இருக்கான் அப்படின்னா இருள யார் இருப்பான்னு கேட்டா இறைவன் இருக்க மாட்டானா அப்படின்னு கேட்டா இருளையும் யார் இருப்பார், இறைவன் இருப்பார். ஒளியிலும் இருப்பார், இருளிலும் இருப்பார். அதனாலதான் வந்து ஹிரண்யன் இருக்கான் இல்லையா, ஹிரண்யன் பிரகலாநாதன் கதை இருக்கு இல்லையா, என்ன சொல்லிட்டான், ஹிரண்யன் வந்து உன் கடவுள் எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்டனால பிரகலாநாதன் என்ன சொல்லிட்டான், தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டான். அவ்வளவு பெரிய அந்த சிங்கமும் மனிதனும் சேர்ந்திருக்கக்கூடிய உருவம் நரசிம்ம உருவம். அந்த உருவத்தை வந்து எப்படி தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லிட்டு இந்த தூணுக்குள்ள போய் அவர் அடைஞ்சு உட்கார்ந்துருக்காரு. அப்ப அந்த துரும்புல கூட இறைவன் இருக்கிறார். அதனாலதான் சிறியதற்கு சிறிதாய் பெரியதற்கு பெரிதாய் இருக்கக்கூடிய கண்ணன் பெரியாய் அப்படின்னு சொல்றாங்க. உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, இந்த உலக மக்கள் எல்லாம் உய்வதற்கான வழியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் நீ என்ன பண்ற, சுடராக இந்த மனித ரூபத்தில் அவதாரமா எடுத்து மனித வாழ்வு மேம்பட வேண்டும் அப்படின்னு அவதாரமா எடுத்துக்கொண்டிருக்கிறாய். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் எழுந்திராய் அப்படின்னு சொல்றா. மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே. முதல்ல என்ன நினைச்சிட்டா, நாங்கள் மட்டும்தான் வந்து இங்க வந்து எங்க கோஷ்டி மட்டும்தான் வந்து உன்னிடம் வந்து சரணடைவதற்காக நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் எப்படிப்பட்டவர்கள், உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் அந்த திருமாலே அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாங்கள்.
காணும் பொருளெல்லாம் கண்ணனே அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாங்கள். சுவாசிக்கும் காற்றும் கண்ணனே அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாங்கள். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்? உன் வாசல் முன் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். நாங்க என்ன நினைச்சோம்? நாங்கள் மட்டும்தான் வந்து நின்று கொண்டிருக்கிறோம் நினைச்சோம். இல்ல இல்ல, இன்னொரு குரூப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு கோஷ்டியை வந்து அடையாளப்படுத்துகிறார். அது என்ன கோஷ்டி அப்படின்னு கேட்டா, மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிப்பணியுமானாலே அப்படின்னு சொல்றார். அதாவது மாற்றார் அப்படின்னா பகைவர் அப்படிங்கிறது அர்த்தம். அந்த பகைவர் வந்து வலிமை இழந்து என்ன பண்ணிட்டாங்க? இப்போ உன் வாசலினுடைய வந்துட்டாங்க. வாசல் வந்து உன்னை சரணாகதி பண்ணுவதற்காக வந்து விட்டார்கள். அதாவது இந்த வைணவத்திலேயே மிகப்பெரிய தத்துவம் அப்படின்னு கேட்டுக்கிட்டா அந்த சரணாகதி தத்துவம் அப்படின்னு சொல்வார்கள். அந்த சரணாகதி பண்ணுவதற்காக உன் திருவடியை பற்றுவதற்காக உன்னுடைய பகைவர்கள் எல்லாம் உன்னை எதிர்த்து அழைச்சாங்க இல்லையா? அந்த பகைவர்கள் எல்லாம் உன்னுடைய வாசல் வந்து நிக்கிறாங்க. அவர்களும் வந்து நிற்கிறார்கள், நாங்களும் வந்து நிற்கிறோம் அப்படிங்கிறத சொல்ற. அவர்கள் எதற்காக வந்து நிற்கிறார்கள்? உன் அடியை பணிவதற்காக வந்து நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்றா. ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் என்பாய். அவங்கெல்லாம் வந்து தவறு செஞ்சுட்டு உன் அடியை பணிவதற்காக, அதுக்கப்புறம் ஞானம் பிறந்து அந்த இருள்லாம் போனதுக்கு அப்புறம் உன்னுடைய காலை பற்றுவதற்காக வந்திருக்கிறார்கள். நாங்க எப்படி வந்தோம்? வரும்போதே எங்களை எல்லாம் தூய்மையாக வைத்துக் கொண்டு வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு சொல்லி உன்னுடைய திருநாம சங்கீர்த்தனங்களை, கல்யாண குணங்களை பாடிக்கொண்டே உன்னை புகழ்ந்து கொண்டே உன்னுடைய வாசலில் வந்து நிற்கின்றோம் அப்படின்னு சொல்லி இது மறைமுகமா என்ன சொல்றா அப்படின்னா, அதனால நீ வந்தனே டைரக்டா அவங்கள்ட்ட போயிடக்கூடாது. எந்திரிச்சானே அவன் தான் முன்னாடி நிக்கிறான், பகைவர்களா இருக்காங்களே, சண்டை போட வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட போயிடக்கூடாது. எங்க கிட்டதான் வந்து ஏன்னா நாங்க தான் வந்தோம், புகழ்ந்தேலோர் உங்களை வந்து பாடி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றா. ஏற்ற களங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தேற்றமாய் நின்ற சுடரே துகிழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை முடிக்கிறா. அடுத்த பாசுரத்துல என்ன பண்றா அப்படின்னா, 2 குரூப் மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தா. இன்னொரு தோழி என்ன சொல்றாளா, ஐயோ நம்ம மட்டும் இல்லை இன்னொரு கோஷ்டியும் இருக்கு, அங்க பாரு இன்னொரு குரூப்பும் இருக்குன்னு சொல்லி அந்த குரூப்பை வந்து எப்படி வந்து நம்மளுடைய பகவான் வந்து அழிச்சார், அப்புறம் அவங்க எதுக்கு சரணாகதி பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பகவானுடைய பெருமைகளை பாடுவதாக மீண்டும் இந்த பாசுரம் அமைந்துள்ளது. அங்கன் மாஞாழத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறுச்சிறிதே எம்மேல் வெளியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். அங்கன் மாஞாழத்து அரசர், அதாவது இந்த உலகில் இருக்கக்கூடிய அரசர்கள்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, என்னை தோற்கடிக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பார்களாம். அப்படித்தானே மாவலி சக்கரவர்த்தி இந்த உலகமே என்னுடையதுன்னு நினைச்சிட்டு இருந்தா, அப்புறம் வாமன அவதாரம் எடுத்து சிறு குழந்தையாக எடுத்து இந்த குழந்தைய என்னை தோற்க போகிறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இந்த மகாவலி சக்கரவர்த்தி உலகை அளந்தான் இல்லையா நாராயணன். அதே மாதிரி நிறைய அரசர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நினைத்து கொண்டிருந்த அரசர்கள் என்ன நினைச்சிட்டாங்களா, நமக்கும் மேலையும் வந்து கண்ணபெருமான் இருக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த அபிமானம், இந்த உலகத்துல இருக்க அபிமானம் அப்படின்னா பாசம் பற்று அப்படின்னு சொல்லுவோம். இந்த உலகத்து மேல இருக்கிற அபிமானங்களை எல்லாம் விடுத்து என்ன பண்ணிட்டாங்க, பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே நீ படுத்து கொண்டிருக்கிறா இல்லையா அந்த கட்டில், அந்த கட்டிலுக்கு கீழே வந்து ஒரு குரூப் உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த எந்த குரூப் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே நான் தான் பலசாலி, என்னை மிஞ்சுவதற்கு ஆள் இல்லை அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆள்கள் வந்து உன்னுடைய பள்ளிக்கட்டிற்கீழே அமர்ந்து கொண்டிருக்கிறது. நீ எந்திரிச்சா என்ன பண்ணிருக்க கூடாது, அவங்க கிட்ட போய்
அருள் புரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா நாங்க தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், முதல்ல இருந்து உன்னை பாடி பறை கொண்டு அந்த பரிசை பெறுவதற்காக வந்து கொண்டிருக்கிறோம். நீ எந்திரிச்சனே அவங்க கட்டில் கீழே படுத்திருக்கான் அப்படின்னு இப்படி பாத்துடக்கூடாது. எந்திரிச்சனே அங்க பகைவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நிமிர்ந்து பார்த்தனே அவங்களை பார்த்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், டைரக்டா எங்க கிட்டதான் வரணும். நாங்க தான் உன்னை வந்து போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றா. அங்கன் மாஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். அவர்கள் எல்லாம் வந்து உன்னுடன் புகுந்து விட்டார்கள். உன்னுடைய கடலை பற்றுவதற்காக உன்னிடம் சரணாகதி பண்ணுவதற்காக வந்து அமர்ந்து கொண்டார்கள். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ அப்படின்னு சொல்றா. திறக்கிறது கூட ஆண்டர் எப்பவுமே கண்டிஷன் போட்டுட்டேதான் இருக்கா. இப்போ கண்ணை திறப்பதற்கு கூட என்ன சொல்றா அப்படின்னா, சிறிது சிறிதாக கண்களை திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்றா. நீ இப்படியே டபக்குன்னு முழிச்சு என்ன பண்ணிடாத, எங்களை பாத்துறாத, சிறிது சிறிதாக கண் திறந்து எங்களை பார் அப்படின்னு சொல்றா. அதுவும் எப்படி சொல்றான்னா, முன்னாடி வரியில கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல. கிங்கினி அப்படின்னா அந்த கொலுசு இருக்கு இல்லையா, பெண்கள் அணிவார்கள் இல்லையா, அந்த கொலுசுல இருக்க மணி இருக்கு இல்லையா, அந்த கொலுசுல மணி இருக்குமா, அந்த அந்த ஒரு முத்துக்குள்ள வந்து அந்த ரவுண்டா இருக்கும் இல்லையா, அந்த முத்துக்குள்ள ஒரு முத்து வச்சிருப்பாங்க. அப்பதான் ஓசை கேட்கும். அந்த முத்துக்கு இடையில என்ன வச்சிருப்பாங்க, கொஞ்சமா கேப் வச்சிருப்பாங்க இல்லையா. அந்த கேப் எப்படிப்பட்ட கேப்பா இருக்கணுமா, அந்த முத்து விழக்கூடாது. அப்ப அந்த முத்து விழுகாமல் இருக்கிறதற்கு எப்படி அந்த கேப் அமைக்கணுமோ அப்படி வந்து அந்த கேப்பை அமைச்சிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி சிறிது சிறிதாக கண்களை நீ திறக்க வேண்டும். அப்புறம் தாமரை பூ எப்படி மெல்லமா அப்படியே மலர்ந்து வருது, அந்த மாதிரி அந்த கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறிதே என்மேல் விழியாவோ அப்படின்னு சொல்ற. அப்போ அந்த காலத்துல எப்படி வந்து யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா, அந்த கொலுசு ஓசை கேட்கணும். ஏன்னா முழுசா இப்படி மூடிடுச்சு அப்படின்னா அதுக்குள்ள சத்தம் கேட்காது, ஏதோ உருட்டுற மாதிரி சத்தம் கேட்கும் இல்லையா. அப்போ அந்த மணி ஒழிக்கிற சத்தம் கேட்கணும். அந்த சத்தம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, நல்ல அழகு பொருந்திய சத்தமா, நல்ல மணி சத்தமா இருக்கணும். அப்போ அந்த மணி சத்தமா இருக்கணும்னா கொஞ்சம் கேப் இருக்கணும். கேப் இருந்தா அந்த முத்து கீழே விழுந்துடக்கூடாது. அப்ப அந்த முத்து கீழே விழுகாம இருக்கணும் அப்படின்னா அந்த கேப்பை வந்து சரியாக அமைக்க வேண்டும். அப்போ அந்த சரியா அமைச்சிருக்கிற சத்தத்துல அது எவ்வளவு சிரிச்சா இருக்கு, அந்த மாதிரி பொருந்தியும் பொருந்தாமலும் இல்லாமல் அழகா அளவா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சிரிச்சிதாய் நீ கண்ணை திறந்து என்ன பண்ணு, எங்களை பார் அப்படின்னு சொல்றா. செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல். இது திங்கள் ஆதித்யன் அப்படிங்கிறது ரெண்டும் வேறு வேறு. சூரியனையும் சந்திரனையும் ஒன்னா வந்து எழுந்தா எப்படி இருக்கும், ஏன்னா அது நடக்கக்கூடியாத ஒரு இது. ஆனா நடக்காததையும் நடத்தி காட்டக்கூடியவன் யாரு, திருமால். ஏன்னா திருமால் வந்து எதுல படுத்திருக்கிறாரு, எதை தன் மத்தியாக கொண்டு படுத்திருக்கிறாருன்னா ஆதிசேஷன் மேலதான் படுத்து கொண்டிருக்கிறார். ஆதிசேஷன் பாம்பு. திருமாலுடைய வாகனம் எது, கருடன். பாம்புக்கும் கழுகுக்கும் ஆகுமா அப்படின்னு கேட்டா ஆகாது, அது நம்ம பூலோகத்துலதான் ஆகாது. ஆனா பரமபதத்துல கருடன் வந்து திருமாலனுடைய காலுக்கு கீழே தான் இருப்பார். ஏன்னா ஏதோ புறப்படலாம் அப்படின்னு சொன்னே கருடன் எந்திரிக்கணும் இல்லையா, எந்திரிச்சு பகவானை கூட்டி கொண்டு போகணும் இல்லையா, எங்கேயாச்சும் போகணும்னா அதற்காக காலுக்கடியிலே படுத்திருப்பார். அங்க இருக்கிறதே படுத்திருக்கிறது யார் மேல, ஆதிசேஷன் அப்படிங்கிற நாகம் மேல படுத்திருப்பார். அப்ப கருடனும் பாம்பும் பொதுவாக பார்த்து கொண்டால் அது வந்து எதிரிகதான். ஆனா அது வந்து எப்போ நம்ம விண்ணுலகம் இங்க மட்டும்தான். ஆனா விண்ணுலகத்துல அந்த பரமபதத்துல அது இரண்டும் அந்த எதிரிகள் மாதிரி எல்லாம் இல்ல. அப்போ அந்த நடக்காததையும் நடத்தி காட்டுபவராக இருக்கக்கூடியவர் யாருங்க, நம்முடைய திருமால். அப்படி செங்கன் சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்த, அப்படி நடக்காத கூட நடத்தி காட்டியவர் இந்த திருமால். அப்போ அந்த திருமால் இந்த திங்களும் சூரியனும் சந்திரனும் ஒரே வரதான் அவரை செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா செய்ய முடியும். அப்போ அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, திருமாலினுடைய வலது கண் வந்து சூரியன், இடது கண் சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல், ரெண்டு கண்ணு ரெண்டுன்னு சொல்லிட்டோமா. அடுத்தது மறுபடியும் சொல்றான், அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குது ஏல் அப்படின்னு சொல்றான். அந்த கண் இரண்டையும் வைத்து
திங்களும் ஆதித்யனும் ஆக இருக்கக்கூடிய அந்த சூரியனும் சந்திரனுமாக இருக்கக்கூடிய கண்களை வைத்து எங்களை வந்து நீ பார் அப்படின்னு சொல்ற. ஏன்னா ஒரு கண் வந்து தட்பவெட்பமாக இருக்கும், சந்திரன் வந்து குளிர்ச்சி பொருந்தியதாக இருக்கும், நிலா குளிர்ச்சி பொருந்தியதாக இருக்கும் இல்லையா. அப்போ அந்த சூடாக இருக்கும் இல்லையா அந்த சூரியன், அந்த சூரியன் யாருக்கு அப்படின்னு கேட்டா பகைவர்களை அழிக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமா. பகைவர்களை அழிக்கக்கூடியதுன்னா அந்த வெப்பம் முதல்ல பார்த்தோம் இல்லையா, அந்த வெப்பம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்துச்சுல, வெப்பம் உடையா அப்படிங்கறதெல்லாம் சொன்னோம் இல்லையா. அந்த வெப்பம் பொருந்தி அந்த பகைவர்களை அழிக்கக்கூடியவர் யாரு? திருமால். அந்த வெப்பம் எதற்குன்னா பகைவர்களை அழிப்பதற்கு. இந்த குளிர்ச்சி பொருந்தியது எதற்கு அப்படின்னா எங்களுக்கு கருணை பண்ணுவதற்கு அப்படின்னு சொல்ற. அதனாலதான் ரெண்டையும் சேர்த்திய வர சொல்றா. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நீ நோக்குறியேல். அதுவும் எப்படி நோக்கு? சிறிது சிறிதாக கண்வளர் அப்படின்னு சொல்றா. எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் என்பவை. அப்படி நீ பாக்குறதுனால எங்கள் மேல இந்த போன ஜென்மத்துல பண்ணின பாவம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பாவம் சாபம் எல்லாம் என்ன ஆகுமா? விமோசனம் பெற்றுவிடும் அப்படிங்கிற சொல்ற. எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அங்கன் மாஞாழத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிகட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தழை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறார். அடுத்த பாடல் இன்றைக்கான கடைசி பாசுரம் இது. அதாவது நீ எழுந்து வரணும் இல்லையா, முதல்ல இருந்து கண்டிஷன் போட்டுட்டு வரா. யாருக்கு? பெருமாளுக்கு. நாங்க வந்து இப்படி பாவை நோன்பை மேற்கொள்ள போகிறோம், நீ அதற்காக எங்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? பறை கொடுக்க வேண்டும், பரிசு கொடுக்க வேண்டும். என்ன பரிசு? தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்ய வேண்டும். அந்த மழை எப்படி பெய்ய வேண்டுமா அதையும் வந்து சொல்றா. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து அப்படிங்கறது அந்த கண்டிஷன்லாம் போடுறா இல்லையா. எப்படி சொல்றா? அந்த நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த கடல்ல இருக்க தண்ணியெல்லாம் முகழ்ந்து கொண்டு வந்து அப்படியே விட்டுறாத, ஏன்னா எங்களால தாங்க முடியாது. அந்த மும்மாரியாக பெய்ய வேண்டும், 3 நாள் மழை அப்படின்லாம் சொன்னோம் இல்லையா, அப்படி பெய்ய வேண்டும். அதற்கப்புறம் வந்து எப்படி பாவை நோன்பை மேற்கொள்ள வேண்டும்? காலையிலே எழுந்திரிச்சு நீராடி அப்புறம் இறைவனுடைய நாம சங்கீர்த்தனங்களை எல்லாம் பாடிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சிறுமியர் எல்லாம் அழைச்சிட்டு வரா. அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் நந்தகோபாலனுடைய வாயிற் காப்பன்ட்ட தர்க்கம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போக வேண்டும், ஏன்னா எங்களுக்கு பறை கொடுப்பதாக நென்னலே வாய் நேர்ந்தான். யார்? கண்ணன் நேற்றே எங்கள்கிட்ட சொல்லிட்டான், அதனால நீ தர்க்கம் பண்ணாத எங்களை உள்ளுக்குள்ள விட அப்படின்னு வாயில் காப்பான்ட்டு ஒரு போராடி சிறுமியர்கிட்ட, அதாவது தோழிகள்கிட்ட போராடினது மட்டும் இல்லாம வாயில் காப்பான்ட்டையும் போராடி உள்ளுக்குள்ள போன யசோதை, நப்பின்னை, பலதேவன், அப்புறம் நந்தகோபாலன் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களையும் எழுப்ப வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களையும் எழுப்பி கொண்டு இப்ப கடைசியா என்ன பண்றா அப்படின்னா, இறைவன் எந்திரிச்சேனா, நீ எந்திரிச்சைனா எப்படி வரணும் தெரியுமா? நல்ல சிங்கம் போல் நடந்து வரணும் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை அமைக்கிறார். ஏறாத கண்ணி யசோதை இளம் சிங்கம் அப்படின்னு பார்த்தோம்ல. இளம் சிங்கம் யாரு? கண்ணன். அந்த கண்ணன் எப்படி நடந்து, உண்மையிலேயே நீ சிங்கம் மாதிரி நடந்து வரணும் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார். மாரிமழை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழுந்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றும் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். அதாவது மழை பெய்யுது அப்படின்னா சிங்கம்லாம் என்ன பண்ணும்? குகையில போய் தஞ்சம் அடைஞ்சுக்கும் இல்லையா. காட்டுக்கே ராஜா இல்லையா சிங்கம், என்ன பண்ணும்? குகையில போய் தஞ்சம் அடைஞ்சுக்கும். மாறை மழை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும். குகையில போய் என்ன பண்ணும்? தூங்கிடுமா. தூங்கிட்டு அதற்கப்புறம் மழையெல்லாம் நின்றுச்சு அப்படின்னு தெரிஞ்சோடனே அச்சோ நம்ம ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எந்திரிக்குமா. எந்திரிச்சு என்ன பண்ணுமா?
அதனுடைய உடம்புல இருக்க அந்த பிடரி மயிர்ல இருக்கும் இல்லையா, அந்த அப்படியே ஒரு சிலுப்பி இப்படி அப்படின்னு ஆடி அந்த மயிரை எல்லாம் உதறி எரிந்து கொண்டு அதற்கப்புறம் சடவெடுக்குமா. நல்ல சடவெடுத்து அது எப்படி அதுவே ஒரு அதை வந்து அவளே ஒரு பெண், அதுவும் 5 வயசு பெண். 5 வயசு பெண் எப்படி அந்த சிங்கம் சடவெடுக்கிறது, அது பிடரி மயிர் உதறது எல்லாம் வந்து எவ்வளவு அழகாக வார்த்திருக்கிறாள் அப்படிங்கிறது கற்பனைக்கு எட்டாததுதான். சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழைத்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அப்படி சொல்லி அப்படி அந்த மயிரை எல்லாம் வந்து உதறி தள்ளி விட்டு சடவையெல்லாம் எடுத்துட்டு ஒரு கர்ஜனை செய்யுமா. அந்த கர்ஜனையை செய்து புறப்பட்டு வருமா. அந்த மாதிரி என்ன பண்ணு கண்ணனே, நீ அப்படி எழுந்து புறப்பட்டு வா அப்படின்னு சொல்லி கண்ணன் இப்படித்தான் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறான். அப்படி எந்திரிச்சு நல்லா சிங்கம் மாதிரி சத்தம் போட்டுட்டு நீ எழுந்து வா அப்படின்னு சொல்றா. மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவன்னா அப்படி நீ எழுந்திருந்து வாராய் அப்படின்னு சொல்ற. அடுத்தது, உன் கோயில் நின்றும் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திற்கு. சிங்காசனம் நாங்க சிங்கம் உட்காருவதற்காக ஆசனம், அதாவது அந்த சேர் போட்டு வச்சிருக்கோம். நாங்க எங்க போட்டு வச்சிருக்கோம்னு சொல்றான்னா, அவரவருடைய உள்ளத்தில் சிம்மாசனம் விட்டிருக்கிறோம் நாங்கள் உனக்காக, அங்கே வந்து நீ உட்கார்ந்து கொள் அப்படின்னு சொல்றா. சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் வந்து என்ன பண்ண, நீ அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிற காரியத்தை ஆராய்ந்து எங்களுக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்றா. ஆனா கண்ணனுக்கு தெரியும் இவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள். ஆனா எதற்காக வந்திருக்கிறார்கள் தெரிஞ்சே, எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறார்கள் தெரிஞ்சே இன்னும் எழுந்திருக்காம இருக்கான் இல்லையா. அதற்காக சரி உனக்குதான் எதுவுமே தெரியாதுல்ல கண்ணா, நாங்க எதற்காக வந்தோம், உன் வாசலுக்கு எதற்காக வந்து நிற்கிறோங்கிறத கேட்டு நீ வந்து ஆராய்ந்து நாங்கள் வந்த காரியம் என்னவென்று ஆராய்ந்து எங்களுக்கு அதற்கப்புறம் நீ அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்றா. காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை முடியும். அதான் இந்த பாசுரம். மாரிமழை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ண உன் கோயில் நின்றும் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி பாசுரத்தை முடிக்கிறார். இன்றைக்கோட இந்த 23வது பாசுரத்தோட இன்றைக்கு நிறைவு. அடுத்த வாரம் வந்து மீறி இருக்கக்கூடிய 7 பாசுரங்களை பார்த்துக்கொண்டு இந்த திருப்பாவை முழுவதையும் சிந்தித்து, அதாவது இவள் வந்து என்ன பொருள்னு சொல்லியிருக்கா அப்படின்னு தெரியல. இன்னும் ஒரு நாளுக்கு ஒரு பாசுரம் வைத்தா கூட அந்த பாசுரத்தினுடைய விளக்கத்தை சொல்லி முடிக்க முடியாது, அப்படி வச்சிருக்கா. அது வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் இல்லையா. அந்த வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் அப்படின்னா எல்லா ஆழ்வார்கள் பாடின பாசுரத்தையும் வந்து அவள் அந்த 30 பாடல்களையே பேசிட்டா. அதுதான் வந்து இதனுடைய அந்த ஹைலைட்னு சொல்லுவோம் இல்லையா. அதனாலதான் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் அப்படின்னு சொல்றது கூடிய இந்த காரணம். அடியே ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தா மணித்தருளி பொறுத்தருளி மீண்டும் அடுத்த வாரம் இதை மேலும் திருப்பாவையை சிந்தித்து அந்த ஆண்டாளினுடைய அருளை பெறுவோமாக. ஸ்ரீ ஸ்ரீராமஜெயம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.